Hi viewers, welcome to our channel Nuha Construction. சைட்டில் சென்ட்ரிங் ரூஃப்காக வந்து என்ன செஞ்சுருக்கோம், ரெடி பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு என்னென்னா நம்ம சைட்டில் ஸ்பேன் ஜாக்கி சீட் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதை வந்து வச்சுறாங்க, அன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுசு எல்லாமே மெட்டீரியல் எல்லாமே புதுசு. நம்ம தான் ஃபஸ்ட்டு எல்லாம் புது பீஸு. நான் எந்த சைட்டுக்கு யூஸ் பண்ணல. அன்றைக்கி ஆர்டர் பண்ணிட்டு வந்தது இதில் அந்த தானே, அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. இதான் ஸ்பேனு. மினிமம் 8 அடி லென்த் இருக்குது. இது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 4 அடி எக்ஸ்பேண்ட் இழுத்துக்கலாம் நமக்கு. ஸோ இது நான் சொல்கிறேன். அதே மாதிரி இது ஜாக்கி அது மினிமம் 7 அடியிலேருந்து நமக்கு 10 அடி 12 அடி 14 அடி 16 அடின்னு சைஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஜாக்கிக்கும் இருக்குது. இப்போ 7 அடி ஜாக்கி வந்து 10 அடி 12 அடி வரைக்கும் நமக்கு இழுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாக்கிலையும் அதோட லென்த்து ரூஃபில் சீலிங் ஹைட்டு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் இது சார்ந்து நான் மற்ற தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். ஸ்பேன் வந்து 8 அடி. இது பாருங்களேன், இந்த அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூஸ் இருக்கும். இந்த ஸ்க்ரூ என்னென்னா உள்ளே இருக்கிற ராடு வந்து என்னென்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப வெளியே இழுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ரூம் வந்து 10.25 அடி இருக்குது லென்த்து. அப்போ அந்த உட்டுலையும் ஆப்போசிட்டில் உள்ள உட்லையும் நிறுத்தணும் அப்படின்னா 8 அடி அப்படிங்கிறது நமக்கு பத்தாது. அப்போ குத்துவாக்கில் நிறுத்திட்டு என்ன செய்வாங்கன்னா ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண அந்த உள்ளே இருக்கிற இதாக இருக்குதா இந்த ஆடை வந்து வெளியே இருக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னா கரெக்டாக இந்த 2 டாப்பில் இருக்கிற 2 ஸ்க்ரூஸும் அதோட எட்ஜில் வந்து டைட் பண்ணுற மாதிரி வரணும். ஸோ அந்த டைட் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்ம இந்த ஹைட்டுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா எந்த இடத்துல வருதோ உட்கார வைக்கிறது அதுக்கு மேலே இந்த ஹைட்டில் உட்கார வச்சோம்னா அந்த இதை ராடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு மேலே உள்ள டாப் ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டோம்னா அது கரெக்டாக உட்கார நமக்கு தேவையான இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஸ்பேனோட சிம்பிள் கான்செப்ட்டு. அது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எப்படி ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க.